செக்ஸை பற்றி பேசினா அது தப்பு. நீ செய்கிற ஒரு விஷயத்த செக்ஸ்னாலே தப்பு அப்படிங்கிற பார்வையில், ஆனால் அதை செய்யாமல் இருக்க முடியல. அப்படிங்கிறபோது செய்யாமல் இருக்க முடியலை, அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ அதிலேருந்து விடுபடலாம், அந்த செக்ஸு வைத்து கொள்வதிலிருந்து எப்பொழுது விடுபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 40-50 வயசு ஆகிடுச்சா, இனிமேல் செக்ஸ் வச்சுக்காத. செக்ஸுங்கிறது தப்பு, ஆனால் அதோட வேகத்தில் நம்ம வச்சுக்கிறோம். ஒரு 50 வயசு வரைக்கும் வச்சுக்கிறோம், இதுக்கு மேலே வச்சுக்காத, பேரம்பத்தி எடுத்தாச்சு. அதை தப்புங்கிறதுனால அதுலேருந்து எப்போ விடுபடலாம், அது தப்பு அப்படின்னு ஒரு குற்றத்தை செய்வது போலே ஒரு குற்ற உணர்ச்சியோடையே அதை செய்கிறாங்க. அந்த செக்ஸில் ஈடுபடுறது, அதில் எப்போ அவங்க விடுபடுறாங்களோ அப்போ தான் அவங்க தங்களை பற்றி, அப்பாடா நான் அந்த தப்பு பண்ணுறதுலேருந்து விடுபட்டுட்டேன்ப்பா, எனக்கு வயசாகிடுச்சு, 50 ஆகிடுச்சி, உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லி அதிலேருந்து விடுபட்டுட்டேன். ஒரு தப்பு செய்கிறதுலேருந்து, தப்புன்னு நினச்சி நான் ஒரு செயலை செஞ்சிகிட்டு இருந்தேன், செய்யாமல் இருக்க முடியல. ஆனால் இப்போ வயது கடந்து இளமை பருவத்தில் அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. குழந்தைகளுக்காகவும் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ அது தேவையில்லை, குழந்தைகள்லாம் பெற்றாச்சு, இப்போ அந்த தப்பை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வயது வரும்போது அதுலேருந்து விடுபடும் பொழுது அவர்கள் தங்களை உயர்வாக நினைக்கிறார்கள். செக்ஸ் தப்பு, அந்த தப்புலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சி தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இப்போ செக்ஸை பற்றி பேசுகிறது தப்பா அப்படின்னா, செக்ஸை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னா, இப்போ செக்ஸு உடலுறவு சார்ந்த குறைபாடுகள் இருக்குல்ல, அந்த குறைபாடுகள் காரணமாக ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக்ஸை பற்றி பேசாத, செக்ஸை ஒரு தப்புன்னே சொல்லி வளர்க்குறது. செக்ஸுக்காக ஒருத்தன் ஒருத்தியோ தன்னை விட்டு போயிடக்கூடாது, செக்ஸில் திறம்பட தகுதியான ஒருத்தராக இல்லாத போது, அதாவது உடலுறவில் தகுதி குறைபாடு ஏற்படும் பொழுது, உதாரணத்துக்கு ஆண்மை குறைபாடு அல்லது பெண்மை குறைபாடு, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, அந்த பயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, செக்ஸுங்கிறது தப்பு, அதுக்காக நாம் ஒன்றும் இல்லை, செக்ஸுக்காக நாம் கல்யாணம் பண்ணல, செக்ஸுக்காக கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு செக்ஸை பற்றி தப்பாக பேசி, அப்போ அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீ பிரிஞ்ச அப்படின்னா அது தப்பு, அது ஒரு மட்டமானது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? செக்ஸ் குறைபாடுகள் காரணமாக தன்னை விட்டு ஒருவர் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக செக்ஸையே தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த குறைபாடை சரி பண்ணிக்கணும், அல்லது குறைபாடை நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் செக்ஸையே தப்புன்னு சொன்னால், அப்போ செக்ஸை காரணமாக வச்சு ஒருத்தர் பிரிஞ்சு போக மாட்டாங்க, செக்ஸுக்காக ஒன்றும் சேர்ந்து வாழலை அப்படிங்கிற அந்த ஒரு மூளை செலவை கருத்து தான் அது. மூளையை கழுவுற வேலை அது. அந்த செக்ஸை தப்புன்னு சொல்கிறதும், செக்ஸை பற்றி பேசுகிறதே தப்பு, பேசுகிறவங்கள தப்பானவங்க, நல்லவங்கன்னா செக்ஸை பற்றி பேச மாட்டாங்க, செக்ஸில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க, இப்படியெல்லாம் ஒரு கருத்து நம்பப்படுகிறது. இந்த கருத்து எதற்காக இந்த கருத்து உருவாக்கப்பட்டது என்றால், இந்த செக்ஸு பாலியல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களுடைய குறைபாடை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, தங்களுடைய குறைபாடுகளை கவனித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக்ஸை ஒரு தப்பு, செக்ஸே தப்பு அப்படிங்கும்போது அதில் ஒரு குறைபாடு உடையவராக இருந்தால் அது ஒரு குறைபாடே கிடையாதில்லை, செக்ஸே தப்பு தான். அப்போ அதில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா, உடலுறவில் ஈடுபட முடியவில்லை, சீக்கிரமாக வந்து விடுகிறது, பெண்களுக்கு அதில் ஆர்வமே இல்லை, வரவே மாட்டேங்கிறா, உடலுறவுக்காக ஒவ்வொரு நாளும் கெஞ்ச வேண்டியிருக்கிறது அப்படின்னு, இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அது பெருமையாக நினச்சிக்கிறாங்க. காரணம் செக்ஸே ஒரு தப்புப்பா அப்படிங்கிறதுனால, செக்ஸ் ஒரு தப்புங்கிறதுனால, அப்போ அந்த குறைபாடுகள்லாம் பெருமையான போயிடுது, பெருமையான விஷயமாக போயிடுது. இது எல்லாமே மூளையை கழுவுற வேலை தான். செக்ஸை ஒரு தப்புங்கிறதே என்னென்னா, பாலியல் குறைபாடுகளிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு மனிதர்கள் மூளையை கழுவுறதுக்காக, மூளை செலவு செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கருத்தெல்லாம் உருவாக்கப்பட்டது.